ஏப்ரல் 30. ஸோ ஏப்ரல் 30 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஜாஸ் மியூசிக் டேங்கிறாங்க. ஸோ ஜாஸ் மியூசிக்ங்கிறது ஒரு வகையான ஜேனர். ஸோ ஒரு வகையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ் மியூசிக் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாஸ் மியூசிக்கை கேட்டு மகிழக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்லலாம். நம்ம இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அப்ரிஷியேஷன் டேங்கிறாங்க. ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஹேர் ஸ்டைல் ஒரு ஹேர் வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பலவிதமான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நாய்ஸ் அவேர்னஸ் டேங்கிறாங்க. ஸோ நாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நாய்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு டிராஃபிக்கில் போனாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி சைடாக இருந்தாலும் சரி, எங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாய்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி உங்கள் லைஃப் வந்து பார்த்துக்கணும். ஒரு அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டேஷ்னரி டேங்கிறாங்க. ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எதுவாகனாலும் இருக்கட்டும், அந்த A4 ஷீட் ஆகட்டும், பேனா, பென்சிலு, ஸ்கேலு, ரப்பரு, இந்த மாதிரி காம்பஸ்ஸு, ஜாமெட்ரி பாக்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாள், ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாள் வந்து சொல்லலாம். ஸோ இது போக உங்களுக்கு ஏப்ரல் 30 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you.